நாங்கள் இன்னைக்கு முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மசாலா அரைச்சிக்கலாமா? ஆமாம், முட்டை வச்சுக்கலாம். பாருங்க, குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாமா? ஆமாம், நெய் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம்மா, வெங்காயம் போட்டுக்கலாமா? 4 வெங்காயமா நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிறோமா? பாருங்கம்மா, அரைச்சி வச்சுக்கிற மசாலா இதில் சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கையளவு, கொத்தமல்லி ஒரு கையளவு, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு முழு பூண்டு, 5 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து மசாலா அரைச்சி வச்சுக்கிறோமா? போட்டு சேர்த்துக்கலாமா? இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா விதைக்கலாமா? நல்லா எண்ணெய் பிரிஞ்சு விதைங்கிடுச்சுமா. இப்போ தயிர் சேர்த்துக்கலாமா? தனி மிளகாய், பிரியாணி மசாலாமா மொத்தம் நல்லா விதைக்கலாமா? பழுத்த தக்காளியா 3 பழமா? மசாலா தனி பள்ளமாக நோண்டிக்கணுமா 2 எடுத்த. இப்போ பாருங்கம்மா, இதுமாரி செஞ்சுக்கிட்டு இதில் முட்டை ஒட்டி ஊற்றிக்கலாமா? அப்படியே ஸ்லோவில் வச்சு 2 நிமிஷம் வேக வைக்கலாமா? பாருங்கம்மா, முட்டை ஒரு 3/4 வேக்காடு வந்து போச்சு. முட்டை கலையாத அளவுக்கு ஓரமாக தண்ணி ஊற்றிக்கலாமா? 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணிமா. தண்ணி ஊற்றி லேசாக கலந்து விடணுமா? பாருங்கம்மா, இங்கே தண்ணி கொதிக்க வருது. நேற்றுக்கு இந்த முட்டையை போடணும். இது பாருங்க, போட்டு கூட அரிஞ்சு வச்சுக்கிறேன். அப்படியே சேர்த்துக்கலாமா? எண்ணெயில் கூட விதைக்கிட்டு போடலாமா? இது நான் அப்படியே சேர்த்துக்கிறோமா? தேவையான உப்பு சேர்த்துக்கலாமா? இந்த மாதிரி கொதி வரும்போது அரிசி போட்டுக்கலாமா? பாருங்கம்மா, வீட்டு அரிசி தான்மா, சாப்பாட்டு அரிசி நல்லா இருக்குமா. 4 டம்ளர் அரிசிமா, 8 டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி கொச்ச அப்புறம் இப்போ அரிசி போட்டுருக்குறோம். எல்லாம் அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோம்னா முட்டை பிரியாணி ரெடிமா. அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்துச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி விட்டா 10 நிமிஷம் தான் பிரியாணி ரெடிமா. மூடிக்கலாமா? சிறுவு 10 நிமிஷம் வச்சு 10 நிமிஷம் பொறுத்து திறந்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இப்போ மூடி திறந்துக்கலாம். பிரியாணி ரெடிமா. பாருங்கம்மா, சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
சூப்பராக பிரியாணி ரெடிமா. முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி.